வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து எழுத்தாணி பூண்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த இருக்கு பாருங்கள், இந்த எழுத்தாணி பூண்டு நிறைய இருக்குது பாருங்கள் அங்கங்கே. இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெண்களின் மார்பகங்களை அழகுபடுத்துவதற்காகவும், சிறிய மார்பகங்களை பெரியதாக மாற்றுவதற்காகவும், தளர்ந்து தொங்கியிருக்கக்கூடிய மார்பகங்களை நல்ல ஒரு வளர்ச்சி அடைய செய்ய வைப்பதற்காக இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டதுங்க. ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பு தடிமன் இல்லாமல் சின்னதாக குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த எழுத்தாணி பூண்டை பயன்படுத்திங்கன்னா ஆணுறுப்பு தடிமனாகவும் நல்ல ஒரு உறுதி பெறும். அந்த அளவுக்கு இது அற்புதமான அருமருந்துன்னு சொல்லலாம். இது எப்படி மருந்தாக பயன்படுத்துறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வேரோடு எடுத்துக்கணுங்க. இந்த வேரோடு எடுத்துகிட்டு மண் மட்டும் அலசிட்டு பால் விட்டு, சரிங்களா, பால் விட்டு மைய அரைக்கணும். மைய அரைச்சி ஆணுறுப்பு மேலே இதை 10 போடணும். 10 போட்டுட்டு வரும்போது ஒரு வாரத்தில் நல்ல ஆண்களுக்கு நல்ல ஒரு தடிமனாகும், நல்ல ஒரு வலுப்பெறும், ரத்த ஓட்டம் சீராகும். பெண்களுக்கு மார்பகங்கள் மேலே அதேமாரி சேம் நான் சொன்ன மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி 10 போட்டுட்டு வரும்போது தளர்ந்த மார்பகம் இருங்கும். அதேமாரி சின்னதாக இருக்கக்கூடிய மார்பகங்கள் பெரியதாக மாறும். நல்ல ஒரு எடுப்பாகவும் அழகாகவும் நல்ல ஒரு ஷேப்பில் காட்டக்கூடிய தன்மை இந்த எழுத்தாணி பூண்டுகளுக்கு உண்டு. அதனால் இந்த பூண்டை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. பயன்படுத்த முடியாதவர்கள் வீடியோவிலேயே வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட மூலிகை எண்ணெயாகவும் இருக்குது. இதே இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சூரணமாகவும் இருக்குது. பவுடராக மாற்றி வச்சுருக்கேன், பதப்படுத்தி. அதை வேணாலும் தரேன். உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளி உபயோகத்துக்கும் பயன்படுத்தலாம். இது உள்ளுக்கு எடுக்கும்பொழுது இது பச்சையாக கிடச்சிதுன்னா பெஸ்ட்டு. இதை நல்லா அரைச்சி எடுத்து பால், தேன், பனக்கற்கண்டு கலந்து ஆண் பெண் இருபாலருமே சாப்பிட்டுட்டு வரும்போது தேகம் வந்து நல்ல ஆரோக்கியம் பெறும். அது மட்டும் இல்லை, இதை சூரணமாக்கி உள்ளுக்கு சாப்பிடும்போது நல்ல நரம்புகள் அத்தனையுமே நல்ல ஒரு வலு அடையும். அதேமாரி ரத்தோட்டம் சீராகும், தோல் சுருக்கம் எல்லாமே மறையும். நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இது கிடைச்சதுன்னா பயன்படுத்துங்க. இது கிடைக்கல, எனக்கான இந்த மருந்துகள் வேணும், என்னுடைய மார்பகங்கள் அழகுபடுத்தணும், தளர்ந்து தொங்கி இருக்குது, டைட் ஆகணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். என்கிட்ட மருந்து இருக்குது, கண்டிப்பாக நான் தரேன். ஏலா சஞ்சீவனி தைலம்னு இருக்குது. இந்த மூலிகையில் செய்யக்கூடிய தைலம் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு பிறப்புறுப்பு சின்னதாக இருக்குது, தடிமனால நீளமாக இல்லைனாலும் நம்மக்கிட்ட மருந்து இருக்குது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அனுப்பித்தரேன். உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் வளர்ச்சி அடைய செய்ய வைக்க முடியும். அந்த அளவுக்கு இது சூப்பரான மருந்துங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரஜனையும் டெஸ்டாஸ்டிரானையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது காமன் மருந்து. ஆண் பெண் இருபாலருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம். தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.